ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். எல்லா மாதமும் நான் எப்படி பட்ஜெட் போட்டு வரவு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் வீடியோ எல்லா மாதமும் அப்லோட் பண்ணிட்டு வரேன். இந்த மாதத்துக்கான பட்ஜெட் வீடியோவை நீங்கள் பார்க்கலனா கீழே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் எப்படி பட்ஜெட் போடுறேன், எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எப்படி பணத்தை சேமிக்கிறேன், எந்தெந்த மெத்தட்ல எல்லாம் சேமிக்கிறேன் அப்படின்றத தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சேமிப்பு ரொம்பவே முக்கியம். இப்ப நமக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு கடன் வாங்க வேண்டியதில்லை யார்ட்டையும் போயிட்டு. நம்ம கிட்ட சேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சின்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தடுக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல தான் நம்ம கடன்ல போய் மாட்டிக்கிறோம். ஸோ நம்ம கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாசமும் நான் பிளான் பண்ணி எந்தெந்த மெத்தட்ல எல்லாம் சேமிக்கிறேன் அப்படின்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சேவிங்ஸ் பண்றேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டி கட்டிட்டு இருக்கிறேன். மாசம் 10,000 ரூபாய். நான் ஸ்டார்ட் பண்ண தேதி பாத்தீங்கன்னா 18/3/2024 நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மாசம் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாசத்துக்கான ஆர்டியுமே நான் கட்டிட்டு வந்துட்டேன். 25/4/2026 நான் கட்டியிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டி ஓபன் பண்ணிக்கிட்டேன். என்னோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எங்க செலவுகள் போக நான் எவ்வளவு சேமிக்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்டி ஓபன் பண்ணியிருக்கிறேன். நீங்க 10,000 ரூபாய் தான் கட்டணும் அப்படின்னு இல்லை. ஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி சொல்றது, ஒரு 500 1000 அந்த மாதிரி கூட நீங்க சேமிக்கலாம். இப்போ உங்களால மாசம் 1000 ரூபாய் தான் சேமிக்க முடியுது அப்படின்னா நீங்க ஒரு மாசம் 1000 ரூபாய் ஆர்டி கட்டிட்டு வரலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அமௌண்ட் கிடைக்கும். அதை எடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தது அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி ஒரு ஆர்டி ஓபன் பண்ணுங்க. போஸ்ட் ஆபீஸ்ல ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க 5 வருஷம் வெயிட் பண்ணி எடுத்தாதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது இல்லாம நீங்க பேங்க்ல ஓபன் பண்றீங்க அப்படின்னா 1 இயர்ல 6 மாசத்துலயே நீங்க க்ளோஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு, அதாவது உங்க குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்குலாம் நீங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆர்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க கட்டிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும். அதை எடுத்து நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கலாம். நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். உங்களால எவ்வளவு கட்ட முடியுதுன்னு பார்த்துட்டு, என்னால மாசம் 10,000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்றதுனால எல்லா மாசமும் நான் 10,000 ரூபாய் கட்டிட்டு வரேன். இதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சேமிக்கிற மெத்தட். ஸோ உங்களுக்கு நான் இங்க எழுதி காட்டுறேன். இப்போ போஸ்ட் ஆபீஸ்ல நான் ஆர்டி கட்டிட்டு இருக்கிறேன். மாசம் 10,000 ரூபாய். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன கட்டுறேன் அப்படின்னா நகை சீட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கண்டிப்பா கட்டி வைங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நகை எடுக்கிறீங்கன்னா நகை ரேட் வேற ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது. உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க நகை சீட்டு கட்டுங்க. நான் பாத்தீங்கன்னா நகை சீட்டு எவ்வளவு கட்டுறேன் அப்படின்னா மாசம் 3,000 ரூபாய் கட்டுறேன். ஜிஆர்டியில தான் நகை சீட்டு கட்டுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜிஆர்டியில ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஜிஆர்டியில நகை சீட்டு கட்டினதுல ஆப் மூலியமா தான் கட்டியிருக்கிறேன். இந்த டைம் நான் ஜிஆர்டியில கட்டி முடிச்சுட்டு நகை எடுத்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, லாபமா இருந்துச்சா எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது இல்லாம நான் எங்க சீட்டு கட்டுவேன்னா மங்களன் மங்கல்ல கட்டுவேன். என்னோட வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருச்சியில இருக்கக்கூடிய மங்களன் மங்கல்ல நான் கட்டிட்டு இருக்கிறேன். மங்களன் மங்கல் திருச்சி, சேலம் இந்த 2 இடத்துல தான் இருக்கு. இந்த 2 ஊர்ல இருந்தீங்கன்னா நீங்க மங்களன் மங்கல்ல சீட்டு கட்டுறதுதான் பெஸ்ட். அங்கதான் நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஜிஎஸ்டி கூட நிர்வாகமே ஏத்துப்பாங்க நம்ம கட்ட வேண்டியதுல. ஸோ அதுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 2 தான் பாத்தீங்கன்னா நான் சேமிப்பு பண்றது. என் ஹஸ்பண்ட் என்ன சேமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அவங்க கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு தனி வீடியோவா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 8,500 ரூபாய் அவங்க கட்டுறாங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பத்தின ஐடியாஸ்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. நான் தான் அவங்க கிட்ட சொல்லி நம்மளுக்கு சேமிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சேமிக்க ஆரம்பிச்சாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு 8,500 ரூபாய் கட்டிட்டு இருக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசியில தான் கட்டுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பத்தின ஐடியாவும் எனக்கு கிடையாது. அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கட்டுவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டுக்கு கட்டுறாங்க.
எப்பயுமே நாங்கள் வந்து பட்ஜெட் போடும்போது எங்களோட செலவுகள் போக இந்த மாதிரி சேமிப்புக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுவோம். அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் இந்த மாதிரி பிரித்து சேமிக்கிறோம். அந்த ஆர்டியில் வந்து ஒரு 10,000 ரூபா வந்து கட்டிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நகை சீட்டு வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம எப்போ வந்து நகை ரேட்டு குறையுதோ அப்போ கட்டிக்கலாம். ஸோ வந்து நாங்கள் அமௌண்ட் எடுத்து வச்சிருவோம், ரேட்டு குறையும் போது கட்டிடுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியில் வந்து இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 தேதியிலேருந்து 30 தேதிக்குள்ள தான் கட்டணும், மந்த் எண்டில் கட்டணும். அதை வந்து அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு 3000 ரூபா அவங்க கட்டுறாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியும் எனக்கு ஐடியா இல்லை. இது ரெண்டுமே அவங்க கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னா நம்ம மட்டும் முடிவெடுத்தா பத்தாது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்மளால சேமிக்க முடியும். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி இந்த மாதிரி சேமிக்கிறோம். நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை பிளான் பண்ணி சேமிங்க. இது இல்லாமல் ஏதாவது பெஸ்ட்டான சேமிப்பு ஐடியாஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.